அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மூடப்படவுள்ள அரசாங்க நிறுவனங்கள் புதிய தீர்மானம். மஹிந்தவின் செயலாளரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ள சிஐடி. மாத்தளையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த குடும்ப பெண். அதிகரிக்கும் வெப்பம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தனியார் நிறுவனம் ஒன்றின் 300 கோடி மோசடியை மறைத்த முன்னாள் ஜனாதிபதிகள். வீதியில் பயணித்த வயோதிபர் லொரி மோதி பரிதாப மரணம். சலுகைகளை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை. கொழும்பில் உள்ள ஆற்றில் அடையாளம் தெரியாத ஆணின் சடலம் மீட்பு. பொலனறுவையில் படுகொலை வழக்கில் சிக்கிய காவல்துறையினர் விதிக்கப்பட்ட கடூழிய சிறை தண்டனை. அடுத்த 36 மணி நேரத்தில் வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். மக்களுக்கு பயனில்லாத அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். பலப்பட்டிய தபால் நிலைய கட்டிட கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டில் சில அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு சேவை செய்வதில்லை. சில அரசு நிறுவனங்களில் 1 அல்லது 2 அதிகாரிகள் மட்டுமே பணிபுரிகின்றனர். இவ்வாறு மக்களுக்கு சேவை செய்யாத வாரியங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்ட அரசாங்க நிறுவனங்களை மூடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். அத்துடன் சில நிறுவனங்களை ஒன்றிணைக்க முயற்சித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராக பணியாற்றிய லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்யவுள்ளது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சுக்காக வரியில்லாத அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ஒன்று கால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி குறித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்காலத்தில் ஜனாதிபதி செயலாளர் திணைக்களத்தில் பணியாற்றிய மேலதிக செயலாளரும் விசாரணைக்கு அழைக்கப்படவுள்ளார். விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழல் காற்று வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியில் செயல்படுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி வழங்கிய விசேட செவ்வியில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாத்தளையில் வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவத்தில் 34 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாரே உயிரிழந்துள்ளார். மாத்தளை தம்புள்ளை தித்தவெல் கொள்ள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். வெள்ளிக்கிழமை அவர் உறங்கிய நிலையில் நேற்று அதிகாலையில் நீண்ட நேரமாகியும் எழும்பாமல் இருந்துள்ளார். இதனையடுத்து பெண்ணின் கணவர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ள நிலையில் வைத்திய பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தம்புள்ளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று எச்சரிக்கை மட்டத்தை அடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும். நிலவும் வெப்பமான காலநிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிகளவான நீரை பருக வேண்டும். அத்துடன் இயலுமானவரை வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் ஏற்பட்ட 300 கோடிக்கு மேலான நட்டத்தை முன்னாள் ஜனாதிபதிகள் 3 மறைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
மாகும்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் இலங்கை துறைமுக அதிகார சபையினால் நிறுவப்பட்டதாகும். 2014ஆம் ஆண்டில் மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் தரமற்ற எண்ணெயை கொள்வனவு செய்ததன் மூலம் துறைமுக அதிகார சபைக்கு 24 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிறுவனங்கள் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மைய காலத்தில் இந்த தரமற்ற எண்ணெய் கொள்வனவு செய்ததற்கு எதிராக துறைமுக அதிகார சபை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக கோப் குழு உறுதிப்படுத்தியது. அதன்படி குறித்த முறைப்பாடு ஆகஸ்ட் 2024 செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட எண்ணெய்க்கான பணம் துறைமுக அதிகார சபை வழங்கிய உத்தரவாதத்திற்கு அமைய ஒரு தனியார் வங்கி வழங்கிய கடனின் மூலம் மாகம்புர துறைமுக முகாமைத்துவ தனியார் நிறுவனம் செலுத்தியுள்ளது. வழங்கப்பட்ட தகவல்களின்படி குறித்த நிறுவனம் அந்த கடனில் 18.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இன்னும் திருப்பி செலுத்தவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட வங்கி கடந்த 2019ஆம் ஆண்டு மாகம்புர துறைமுக முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் நிசாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவணத்திடமிருந்து பெறப்பட்ட அனுமதி பத்திரம் மூலம் ஹமாந்தோட்டை துறைமுகத்துக்கு எரிபொருள் விநியோகம் நடவடிக்கைகளை செய்துள்ளது. இது தரம் குறைந்த எண்ணெய் கொள்முதல்கள் அந்த அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டதாகும். குறித்த எரிபொருள் மோசடி தொடர்பில் 3 முன்னாள் ஜனாதிபதிகளும் மறைத்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. களுத்துறையில் லொரி மோதி வயோதிபர் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து களுத்துறை புலட் சிங்கள பார்தல்வில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. லொரியொன்று வீதியில் பயணித்த நபர் ஒருவர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த நபர் புலட் சிங்கள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். களுத்துறை புலட் சிங்கள பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்தவராவார். மேலதிக விசாரணைகளை புலட் சிங்க காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஊழியர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தியதற்காக பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பிரதி அமைச்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பேற்க மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறியுள்ளார். எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும். அத்துடன் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது. எனவே பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து எதிர்க்கட்சி ஆலோசித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயசேகர கூறியுள்ளார். ஏனைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடு குறித்து தமக்கு தெரியாது எனினும் இனிவரும் காலத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பு கிராண்ட்வாஸ் மோலவத்த பிரதேசத்தில் உள்ள ஆற்றில் இருந்து அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எதிர்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. 55 முதல் 60 வயது மதிக்கத்தக்க 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமானது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது விபத்தா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பொலனறுவையில் ஹோட்டல் முகாமையாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் 3 காவல்துறையினருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவினை பொலனறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்துள்ளார். பொலனறுவை மாவட்ட பொது ஒழிப்பு காவல்துறை பிரிவினர் கடந்த 2004ஆம் ஆண்டு காவல்துறை பரிசோதகர் தலைமையில் 4 காவல்துறையினருடன் ஹோட்டல் ஒன்றில் சட்டவிரோத மதுபானத்தை தேடி சோதனை நடத்தியுள்ளனர். இதன்போது அந்த ஹோட்டலின் முகாமையாளருக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து முகாமையாளர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குறித்த தாக்குதலில் ஹோட்டலின் உரிமையாளர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து குறித்த 4 காவல்துறையினரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதன் பின்பு அவர்கள் நீதிமன்ற பிணையில் வெளிவந்ததுடன் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணை பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் அதில் ஒரு காவல்துறை பரிசோதகரான வசந்த என்பவர் நோய் காரணமாக உயிரிழந்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து ஏனைய 3 காவல்துறையினருக்கும் 2025ஆம் ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் மீண்டும் வேலை வழங்கப்பட்டு சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்பு அவர்களில் ஒருவரான காவல்துறை கான்ஸ்டபிளின் ஜெகத் பிரியந்த என்பவர் மட்டக்களப்பு காவல்துறை அத்தீட்சகர் காரியாலயத்துக்கும் ஏனைய இருவரை வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் இடமாற்றப்பட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் மேல் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது 3 காவல்துறையினரும் முன்னிலையாகியுள்ளனர். இந்த நிலையில் 3 பேரும் குற்றவாளிகள் என சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் மூலம் கண்டறியப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். 3 பேரையும் சிறைச்சாலை அதிகாரிகள் பொறுப்பேற்று பொலனறுவை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.